இருக்கும். பிரியமானவர்களை, கடந்த நாட்களில நீங்க சோசியல் மீடியால அதிகமாக நீங்க பார்த்திருப்பீங்க. பாஸ்டர் எட்வின் பால் அவங்களுடைய ஒரே மகள் 12 வயதை உடைய ஒரே மகள் ஜெசி தியோனா அவங்க என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க மரித்து போயிட்டாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் பாஸ்டர் எட்வின் பாலும் அவர்களுடைய மனைவியும் மிகவும் அருமையாக என்ன செஞ்சாங்கன்னா, சாட்சியாக தேவனுக்காக எழும்பி பிரகாசிச்சு இன்னும் ஆண்டவருடைய பலத்தினால நின்று கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஆறுதல் கூற விரும்புறவங்க எங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஊழிய பாதைகளை திறந்து தாங்க என்று சொல்லி கேட்கிறாங்க. பிரியமானவர்களை, இந்த தைரியத்தையும் இந்த பலனையும் யாரு கொடுத்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பொக்கிஷமாக நினைத்தார்கள். இன்றைக்கும் நாம் உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் நமக்கு பொக்கிஷமாக நினைத்தோம் என்று சொன்னால் நாம் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நாம் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக கூறுகிறது. பிரியமானவர்களை, நமக்கு யாருதான் முக்கியம்? நம்மளுடைய கோல், நம்மளுடைய ஏம், நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் எதன் மேல் இருக்கணும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல மாத்திரம்தான் இருக்கணும். அந்த உலகத்தின் மேல் அல்ல. இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளின் மேலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நீங்க அப்படி உலகத்தின் மேல் அன்பு கூறுகிறவங்களா இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று என்ன சொல்லியிருக்கிறார்? கூறியிருக்கிறார். ஆகையினால இன்னும் சிலர் எப்படியாக இருப்பாங்க, அந்த சொத்துக்களை சேர்த்து கொண்டே இருப்பாங்க. அத வீட்டிற்கு உபயோகத்துக்கு கூட பயன்படுத்த மாட்டாங்க. தேவைக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு பேசிக் நீட கூட என்ன செய்ய மாட்டாங்க? சரியாக செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க சேர்த்து கொண்டே இருப்பாங்க. என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய காசு, நான் இதை எடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? சேர்த்து கொண்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, யாத்திராகமத்துல அழகாக கூறப்பட்டிருக்கிறது. அங்கே மோசே ஜனங்களிடத்துல சொல்லுகிறார், நீங்க இதுக்கு மேல என்ன செய்ய வேண்டாம்? மன்னாவை சேர்த்து வைக்க வேண்டாம். இன்றைக்குரிய மன்னாவை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்களுக்கு என்ன புதிய மன்னாவை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆனா ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அதை கேட்க மாட்டாங்க. அவங்க அதை இன்னும் அதிகமாக என்ன செஞ்சாங்க? சேர்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியா வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அது வெயில் ஏற ஏற அந்த மண்ணா என்ன செஞ்சிடும்? உருகி போயிடும். அதை நீங்க சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு மோசே சொன்னாரு. ஆனா மனுஷருடைய இருதயம் எப்படியாக இருந்தது? அதை சேர்த்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய மனநிலை காணப்பட்டது. இன்னும் கூட 7ஆம்